إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون واذكروا الله كثيرا لعلكم تفلحون فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வணங்குவதற்கு தலையையும் வாழ்த்துவதற்கு நாவையும் சிந்திப்பதற்கு அறிவையும் செயல்படுவதற்கு உறுப்புகளையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னாதம் அடைச்சூழல்களை பின்பற்றி நடந்த அவரது குடும்பத்தார் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் சங்கைக்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறை அருள் பெற்ற நல்லடியார்கள் இங்கே கொள்விருக்கிற பெரியவர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை ஏவிருக்கின்றார்களோ அத்தகைய நற்கிரிகள் யாவையும் எடுத்து நடந்தோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டும் எதை தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்திலிருந்தும் தவிர்த்து நடப்பதற்கு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் வருவினாலே அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய கடமை அதற்கே உரிய நேரத்திலே அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்த அடிப்படையை நிவர்த்தி செய்வதற்காக பூமியிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவனது இல்லத்திலே சங்கைக்குரிய ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்ந்திருக்கின்ற சபையிலே
நாமும் அமர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியதற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அல்லாஹ் தந்த நேமத்துகள் அருட்கொடைகள். எந்த அருட்கொடை? பூமியில இவனை இவருடைய தாயினுடைய கருவறைகளை உருவாக்கி இந்த பூமிக்கு வரச் செய்து வந்ததற்கு பின் வாழ்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ். இந்த பூமியில மனிதன் பிறந்து அவன் வளர்ந்து ஆளாகி மீண்டும் மண்ணறைக்கு வருகிற வரையிலே, மரணம் அடைகிற வரையிலே மனிதன் வாழ்வதற்குண்டான எல்லா விதமான வாழ்வாதாரங்களை இந்த பூமியிலே புதைத்து வைத்து பொக்கிஷமாக ஆக்கி தந்து அதிலிருந்து அவன் அனுபவிக்கின்ற அளவிற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் மேலாக அவனுக்கும் பல்வேறு அருட்கொடைகளை அருள் வழங்கியிருக்கிறான். பூமியிலே இருந்து விளைவிக்கின்ற தானியங்கள் மூலமாக, பூமியிலே உலாவச் செய்திருக்கின்ற கால்நடைகள் மூலமாக, கடலிலே நீந்தி செல்கின்ற மீன்களின் மூலமாக, உணவு வகையில் பல வகையில் அவனுக்கு கிடைக்கின்றது மூலமாக, இப்படி பறக்கின்ற, நீந்துகின்ற, நடக்கின்ற இவைகளில் இருந்தும் கூட அவனுடைய உடல்நலத்திற்கு தேவையான, அவனுடைய உடல் வலுவுக்கு தேவையான எல்லா விதமான ஆகாரங்களையும் படைத்ததோடு மட்டும் அல்லாமல் பல்வேறு இடைநிலைகளை படைத்திருப்பதன் மூலமாக அந்த இடைநிலைகளில் அவனுக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு இடையூறுகளுக்கு எல்லாம் மருந்துகளாக சில இடைகளையும் வைத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தனது திருமறையின் மூலமாக சொல்கிறான், நாம் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகளை எண்ணி பார்த்தால் எண்ணிக்கை அடங்காத அளவுக்கு அருட்கொடைகள். உலகத்தில பூமியில வானம், பூமி, கடல், இது எல்லாவற்றிலிருந்து உனக்கு கிடைக்கின்றது ஒரு புறம் இருக்கட்டும். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒஃபி அன்புசிக்கும் அபராதுசினோன் சொல்றான்னா, உன்னை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலே உனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த அருட்கொடை நேமத்துகளை எண்ணிப்பார் அப்படின்னு சொல்றான். ஒஃபி அன்புசிக்கும் அபராதுசினோன், உனக்கு நான் செஞ்சிருக்கேன், உன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில எவ்வளவு பெரிய நேமத்து. கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார், இன்னும் பார்த்தா தெரியும் கண்ணு எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ, காது எந்த இடத்துல எல்லாம் வைக்கணும், அழகிய வடிவில் நான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தந்த திருவருளை சொல்லி காட்டுனானே, அத்தகைய அழகிய வடிவில் படைக்கப்பட்டிருக்கிறோம். வயசாக அந்த வயதுக்கு உண்டான முதிர்ச்சி அடைய அநேக மனிதன் எப்படி மரம் அடைகிறானோ அதே போன்று உடலில் இருக்கின்ற ஒவ்வொன்று உறுப்புகளும் தன்னுடைய செயல்களை பலகீனம் அடைந்து விடுகிறார். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது குழந்தையாக, இளைஞராக, இளமையாக, முதுமையாக, மீண்டும் குழந்தையாக கொண்டு வந்துடும். அதுதானே, குழந்தையா இருக்கும்போது ஒரு இட்லி, இளைஞராக இருக்கும்போது 8 இட்லி, 10 இட்லி, 20 மொத்தம் வச்சு 15 அடிக்கிறது. அது கடந்து கடைசி அடிக்கிறது ஒரு இட்லி வாங்கிக்கிறதுக்கு அதெல்லாம் நானும் சண்டை விட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் அண்ணன் 2 பேரும் நான் வளர்த்ததுக்கு ஆளாக்கிறதுக்கு கிடைச்ச பரிசு பார்த்தீங்களா, அப்படி கடைசியா 2 இட்லி சண்டை. யாரு நான் வாங்கி தர மாட்டான், நான் மட்டுமே அவனுக்கு வரேன், அவன்கிட்ட கேளு, நான் மட்டுமே அவனுக்குள்ள மகள்கிட்ட கேளு, எல்லாருக்கும் சொத்து பிடிச்சிக்கிற, எனக்கும் சொத்து பிடிச்சிருக்கு, அவனுக்கு அங்க வச்சிருந்த 2 இட்லி வாங்கி கொடுக்குறேன். அல்லாஹ் எப்படி கொண்டு போய் நான் கடைசியில் குழந்தையாக ஆக்கி கொடுக்கிறான். அதற்கு அந்த வாழ்கின்ற காலத்தில் எல்லாம் குழந்தையாக, இளைஞராக, வாலிபமாக அப்படி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் யதார்த்தமான நிலையில் இருக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன்களை செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு சொல்லித் தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே, உذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள். என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிக நினைக்கணும். ஏன்? அவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி தந்திருக்கிறான், நம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறான், எல்லாவற்றையும் தந்திருக்கின்றது அல்லாஹ். ஃபதக்குருனி, என்னை நினையுங்கள், அதுக்கு உங்களை நான் நினைக்கின்றேன். வஷ்குருனி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன்?
இன்னும் சிறப்பாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அலம் நஜஅல் லஹு ஐனன், இரண்டு கண்களை உனக்கு தரவில்லையா? கண்ணு இல்லையா? கண்ணு இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு பார்வை இல்லப்பா, நான் படைக்கப்பட்டு பிறக்கின்ற போது பார்வை இல்லாம பிறந்து விட்டு கண்ணை மூடி இருக்க மூடிக்கிட்டு உலகத்தை சிந்திச்சு பாருங்க, என்ன ஆகும்? என்ன கற்பனை பண்ணி பார்த்தா முடியுமா? என்ன நம்மள என்ன நிலை உலகத்தில் வாழ்கிற போது இருந்தும் நடைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இருந்தும் பிணமாக இருக்கின்றேன், உன்னை பார்க்க முடியல, வெளிச்சமானாலும் தெரியாது, இருட்டானாலும் தெரியாது, ரெண்டும் ஒண்ணாது. அதுல இருக்கும் கண் பார்வை இருக்கிறது, இருட்டு ஒண்ணுதான், பகலும் ஒண்ணுதான். எத்தனை வருஷம் பல்ப போட்டாலும் முன்னாடி லைட்ட போட்டாலும் அப்பவும் இருட்டுதான். அது நம்மளை காப்பாடு. என்ன ஆகும் கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அப்ப கண்ணில் அல்லாஹ் வணங்கக்கூடாதா? அல்லாஹ் நினைத்து பார்க்க கூடாதா? நமக்கு மேலே இருப்பவர்களை நினைப்பவரை, நமக்கு கீழே இருப்பவர்களை, நமக்கு கண் பார்வை இல்லை, ஆனால் பேசுகின்ற, அறிகின்ற, சிந்திக்கின்ற ஆற்றல். தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியில கண்ணும் தெரியாத கணவன் மனைவி, அவர்களுக்கு பிறந்த 2 இளைஞர்கள் சொன்னாங்க, எனக்கு எங்க அப்பா இந்த 2 பேர்த்தையும் ராஜா மாதிரி வச்சிருக்காங்க, ஆனா கண் தெரியாது. அந்த தாப்பனுக்கும் கண் தெரியாது, தாய்க்கும் கண் தெரியாது. தகப்ப இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம். அந்த கண்ணும் தெரியாம இருந்தும் கூட படித்து அந்த தேர்ச்சி பெற்று அந்த தேர்ச்சியின் மூலமாக இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை, பையன்களை ராஜாவாக வச்சிருக்காரு. அப்ப அவர் எனக்கு கடவுள் படைச்சான், எனக்கு கவலை என்னன்னா என் மனைவியை பார்க்கணும். எல்லா பேரும் சொல்றாங்க, உனக்கு கொடுத்திருக்கிற மனைவி ரொம்ப அழகா பார்வையில சொல்றாங்க, அழகா இருக்காங்க, ஆனா பார்க்க முடியல என்று கவலைதான ஒழிய, ஆனாலும் நான் நன்றாக இருக்கிறேன். இல்லையா? நான் உனக்கு செய்திருக்கின்ற அருள்கொடைகளை என்னமெல்லாம் அருள்கொடை. அன்றைய ஒரு ஸ்கூல்ல பார்க்கிறோம், ஒரு சம்பந்தம் இந்த ஆபரேஷன் தேட்டர் டாக்டர் மாதிரி தலையில வச்சிருக்கு தொப்பி. என்னன்னு கேட்டேன், அவருக்கு முடி இளம் வயசுலேயே முடி ஆயிடுச்சான். அதனால முடிய நம்ம முடியை எடுத்து வேற இடங்கள் இருக்க முடிய எடுத்து வச்சு அந்த முடியை திரும்ப செட் பண்றது. அதுக்கு ஒரு வருஷமே நம்ம சொல்ற. அதுக்கு எவ்வளவு தெரியுமா? 1,10,000 ரூபாய். ஏன் 1,10,000 கொடுத்தா பழையபடி அந்த ரெடியாகி முடி விடணும். அதுக்கு மாசம் 2 மாசத்துக்கு ஒருக்கா போய் நம்முடைய ரத்தத்திலேயே ரத்தம் எடுத்து அந்த பொருத்தினாங்க நட்டாங்கல்ல, கையில நட்ட மாதிரி அந்த இருக்குன்னா ரத்தம் கொடுக்கணும். ரத்தத்தை அடிச்சுவாங்க, தண்ணிக்கு தண்ணி பாய்ச்ச மாதிரி முடிக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. அதான் நம்மளை அதிலிருந்து காப்பாத்துக்கணும். சகோதரர்களே, ஓரிரு வாரங்கள் இல்லை, போன வாரம் திங்கட்கிழமை, 2 வாரம் திங்கட்கிழமை, 2 வாரத்துக்கு முன் திங்கட்கிழமை, அல்லாஹ் தந்திருக்கின்ற நியமத்துகளுக்கு, அவன் தந்த அருள்கொடைகளுக்கு நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அல்லாஹ்வும் நம்மை நினைவு கூர்ந்து விடுகிறான். நினைவு கூறாமல் நான் சம்பாதிக்கின்றேன், நான் என்ன செய்கிறேன், உழைக்கின்றேன், நான் உண்ணுகின்றேன், நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் என்று இருமாப்போடு இருந்தால் ஏற்படுகின்ற விளைவு என்ன? வசதி இருக்குங்க, வியாபாரம் என்னால் பண்ண முடியாத அளவுக்கு ஆவாங்க. இப்படியா வியாபாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஆவாங்க. டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு உணவுக்கு சபையான நேரம் கிடைக்கல, மனஞ்ச வேலைக்கு செய்ய நேரம் கிடைக்கல, பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. இந்த நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு சகோதர அண்மையில திடீர்னு ஒரு மாதிரியான மயக்கம், பிரஷர் ஆயிடுச்சு. 11-12 மணி வரைக்கும் வியாபாரம், 11 மணி வரைக்கும் வியாபாரம், வீட்டில் போய் 1 மணி நேரம் செல்போன் நோண்டி பார்க்கிறது, பிரஷர் ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரி கீழே விழுந்தாரு, ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. தலையில் பிரச்சனை இருக்கிறது, எனக்கு தலையில் பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்யணும்? ஆஸ்பத்திரி சேர்த்து அட்மிட் பண்ணி தலைக்குள் இருக்கின்ற மூளையில் அந்த நரம்பு ஓடிக்கொண்டிருக்கின்ற நரம்புல என்னமோ கருவியை உள்ள விட்டு என்னமோ செய்வாங்க சொல்லுவாங்களா, எல்லாம் செய்யாது. எத்தனை லட்சம் தெரியுமா? 25 lakhs, 25 லட்சம் ரூபாய். ஆஞ்சியோ பண்ணுவதுன்னு அதுக்கு பேரா. மூளையில் ஆஞ்சியோ, தலையில் ஆஞ்சியோ பண்றது. 25 லட்சத்தை கொடுத்தாச்சு. கொடுத்துக்குள்ள கறியை விட்டு பார்த்தாச்சு. 2வது ஆளு ஆபரேஷன் சக்சஸ், டெத்து. 25 lakhs எல்லாம் நமக்கு அந்த மூளையில் ஓடுகின்ற நரம்பில் ஓடுகின்ற ரத்தத்தை ஓட வைத்திருக்கிறார். நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம்
பாரு, நினைச்சு பாரு. பதுக்குருணி என்ன அதுக்குருக்கும் உடைய நினைக்க வஸ்குருணி என்ன உனக்கு நன்றி செலுத்து. நீ வச்சுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உத்தரவு போட்டு விட்டால் உன் உடம்பில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பொருள் என்ன செய்துவிடும், சேர்ந்து விடும். சேர்ந்தால் எத்தனை கோடியை கொடுத்தாலும் மீண்டும் மீட்க முடியாது. மீட்க முடியுமா? மீட்க முடியாது. அந்த நிலையில் இருந்து மனிதன் மாறிவிடுகிற போதுதான் ஈமான்களோடு உதுக்குள்ளாக திக்ரன் கசீரான், அதிகமாக திக்ர் செய்யுங்கிறான். என்ன செய்யறோம்? திக்ர் செய்யறோமா? எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நினைவு கூறணும்னு அவரும் படிச்சு பார்த்தார். யாரு? நாகரிகமா பாருங்க. ஏன்னா ஏக நாயகனை முன்னே வைத்து எந்த காரியமும் தொடங்குங்க. எந்த காரியம் தொடங்குறியா? அல்லாஹ் பேர் சொல்லு. அல்லாஹ் பேர் சொல்ல சொல்றது இல்லையே. உதாரணமா பாருங்க. முந்தையெல்லாம் நினைச்சுவாங்க கிராமங்கள், இது நம்ம கிராமங்கள்ல கல்யாணம் பண்ணுவீங்க, எல்லாரும் உட்கார்ந்து இலையை போட்டு சோத்தை வச்சுருக்காங்க, சாப்பிட விட மாட்டாங்க. அஜருக்கு வரட்டும், அவர் திரும்பித்தான் வருவார். அஜருக்கு ஏன்னா அவரை எதிர்பார்க்கணும். அப்படி ஆஜருக்கு வருவார். வந்து அவருக்கு தனியா இலையை போட்டு சோத்தை வச்ச உடனே அவர்கிட்ட நின்று சோறு வைக்கிறேன் சொல்லுவேன். அஜருக்கு பிஸ்மில்லாஹ் இருந்தாங்க. அப்பா பிஸ்மில்லாஹ் இருக்காங்க அப்படிங்கிற அப்பத்தே பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க. எப்படி சொல்லி கொடுக்க வேண்டியது பாருங்க. கல்யாணம் முடிச்சு பெரிய ஆளாகி எல்லாம் ஆனதுக்கு முன்னாடி எப்ப சொல்ல இருக்கு, அதுவும் அஜரத்து வந்து சொல்ல வேண்டிய இருக்கு. அஜரத்து பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சத்தம் கொடுப்பாரு. அதுக்கு சொல்ல வைப்பாரு. தெரியுதா? அப்பதான் பிஸ்மில்லாஹ் இல்ல வருவான். மாட்டுக்கு தண்ணியை வச்சு குடிச்ச மாதிரி மாட்டுக்கு அள்ளி குப்பை கொட்ட மாதிரி குடிக்க அப்படி செஞ்சா என்ன ஆகும்? என்ன சொன்னாங்க? ஒருவன் சாப்பிடுகிறான் என்றால் அப்படி உண்ணுகிறான் சொன்னால் உண்ணும் போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து உணரும். பிஸ்மில்லாஹ் அவர் சொல்லி விடுவோம். அப்படி சொல்லிவிட்டு உணவு உண்பாலையானால் அவன் மட்டும் சாப்பிடுறான். அவன் அல்லாஹ் நினைச்சிட்டான். யார் நினைச்சான்? யார் பேரை கொண்டு சாப்பிடுறான்? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு ஆரம்பிச்சா அவன் மட்டும் சாப்பிடுவான். பிஸ்மில்லாஹ் சொல்லாம போன உடனே என்ன கரியா நீ கொஞ்சம் இருக்க லக்கு பீஸ் எடுத்து லக்கு வைக்காம வச்சுங்க மேப்படியாக கூட உட்காந்து கவிச்சு சாப்பிடுறான். யாரு? சைத்தான். சாப்பிடுவான். பையன் சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டே இருப்பான். இவரு சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. துண்டு கிடைக்குமா? என்ன கிடைக்கு? வாங்குறது அரைக்கிறதா? எனக்கு நான் வந்து உங்களுக்கு எடுத்து வைங்க. என்ன டேஸ்ட் எனக்கு வச்சிருக்க? ஏன் இவரு டேஸ்ட் இல்ல, நேப்படியானுக்கு டேஸ்ட். யாருக்கு? சைத்தானுக்கு டேஸ்ட். கேட்கான் குர்ரா 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 வாங்கடா சாப்பிடுறா. இன்னைக்கு வீட்டுக்காரரு வாங்கி சாப்பிட்டாரு. உன் வீட்டுக்காரு சாப்பிடல, உன் வீட்டுக்காரோட சைத்தான் கூட சாப்பிட்டான். ஏன்? பிஸ்மில்லாஹ் சொல்லாத. அவன் என்ன செய்யணும்? பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கும். தாய்மார்கள் குடும்பம் சொல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லி அப்படிலாம் சொல்லுது. ஆயத்திற்கு ஏன் பூச்சாண்டிக்கு பூச்சி கொடுக்கலாம்? அதுவா என்ன சொல்லுவாங்க? ஆயத்துல இல்ல பூச்சாண்டிக்கு பூச்சி கொடுத்துறேன், அந்த பூச்சாண்டி வரேன் பாரு. அப்படியா? பிஸ்மில்லாஹ் ஆயத்தமா பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க. அது என்ன இருக்கு? குழந்தைகள் நீ பிஸ்மில்லாஹ் சொல்லுவீங்க, நீ பிஸ்மில்லாஹ் சொல்லு கூட்டு சைத்தான் வர மாட்டான். ஆனா பிஸ்மில்லாஹ் இவனும் சொல்றது இல்லை. பிஸ்மியே மறந்தாச்சு, வீட்டுல மறக்கிறது குழந்தாச்சு. இல்லையா? இப்பதானே எல்லா இடத்துலையும் கேஸ் அடுப்பு. இதுல கேஸ் அடுப்பு, முந்தைய கேஸ் அடுப்பு கிடையாது, விறகு அடுப்பு. இல்லையா? விறகு அடுப்பு, மண்பானை. இந்த சமையல் என்ன செய்யணும்? மண்பானை. இப்ப குக்கர். அப்ப மண்பானையிலையும் என்ன செய்யணும்? விறகு அடுப்புல உழைக்கு தனியா, சோத்து பானை தனியா வச்சிருப்பாங்க. எல்லாமே மண் தான். குழம்புக்கு மண்பானை தான், சோத்துக்கு மண்பானை தான். அது மூடல உளமுடின்னு பேர். உடைய மூடலுக்கு மண்ணில் செய்யப்பட்டதுதான். எல்லாமே மண்ணா இருக்கும். என்ன செய்வாங்க? இன்னைக்கு பைப்பு சொல்ல விட்ட தண்ணி, அன்னைக்கு கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து எந்த நிலையில இந்த சமுதாயத்தில் இருந்த பெண்கள்கிட்ட பிஸ்மில்லாஹ் இருந்துச்சுன்னா அந்த காலத்துல நிறைய தாய்மார்கள் குரான் விடுவாங்க. இப்பதான் ஓதுதலுக்கு லீவ் கொடுத்தாச்சு, நம்மளா ஓத வேண்டாம் அப்படின்னு.
சின்ன பிள்ளைகளே என்ன செஞ்சாச்சு, 3 வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாச்சு. அதுக்கு உன்ன அம்மா தான் கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டு மம்மி டாடின்னு சொல்ல வச்சாச்சு. அதுக்கு வேற என்னமோ சொல்ல வரவே மாட்டேன். மம்மி டாடி, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டு, எல்லாம் இதுதான் ஆயிப்போச்சு. என்னல்ல அல்லாவை நினைவு கூறுகின்ற நிலைப்பாடு பிள்ளைகள்கிட்ட சிறு பிராயத்தில் இருந்து. அந்த காலத்து பெண்கள், நம்முடைய பெற்றோர்கள், சிறு பிராயத்தில் இருந்த முன்னோர்களுடைய தாயுடைய தந்தை, தாய் எல்லாரும் ஓட வச்சாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, உழைக்கணுமா, உழைக்காக வேண்டிய அந்த அடுப்பை முதலில் மூட்டுகிற போது மூட்டுவாங்க. மூட்டு போது சின்ன விலை பெரிய விலையெல்லாம் வச்சு கொஞ்சம் மணலை ஊற்றியும் அதை சிறு சுள்ளியை வச்சு தீயை பொறுத்துகிற போது பிஸ்மில்லான்னு வைப்பாங்க. சொல்லுவாங்க பிஸ்மில்லா தொலைச்சிட்டு உள்ள வைப்பாங்க. எரிஞ்ச உடனே அதே அதுக்குள்ளே அந்த அரிசி போடுற சோத்து பானை அல்லவா, உலை வைக்கிற அந்த பானையை கழுவி சுத்தம் பண்ணிட்டு உலை தண்ணியை ஊற்றும் போது பிஸ்மில்லாங்க. அந்த உலை தண்ணியை ஊற்றி விட்டு அதை கொண்டாந்து அடுப்புல வைக்கும் போது பிஸ்மில்லாங்க. அடுப்புல வச்சுட்டு அது உலை சுட ஆகட்டுங்கிறதுக்காக அரிசி அரைக்கழிப்பத்தன கல் குருணை கம்ப்யூட்டர் வழியிலே நீக்கப்பட்ட அரிசி. அப்ப அது கிடையாது. வீட்டுல அரிசி வாங்கி மொத்தமா அரைச்சு வச்சிருப்பாங்க. நெல்லுல விவசாயத்தில் சில பேருக்கு இருக்கும். சில பேர் கடையில 10 கிலோ 15 கிலோ வாங்கி கூட போட்டுருப்பாங்க. அது அரிச்சுதான் ஆகும். இப்ப மாதிரிலாம் சும்மா கை உள்ள போட முடியாது, அரிக்கணும். அப்ப என்ன சொல்லுவாங்க, அளந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு கையில ஒரு 5 விரல அள்ளி பிஸ்மில்லான்னு அந்த களை இருந்து அந்த அரசு காண்டி உள்ள அரிப்பதற்காக உள்ள சக்தி போடுறவரை பிஸ்மில்லா சொல்லியாச்சா. அதை அரிச்சு இன்னொரு சக்தி விடுவாங்க பிஸ்மில்லா. அதுக்கு அடுத்து அதை அரிச்சு முடிச்சு உலை காஞ்சிருக்கான்னு பார்த்து உலகத்தை வந்துட்டு அரசு உள்ள ஒரு வாங்க பிஸ்மில்லா இல்லைங்க, பிஸ்மில்லா. அந்த உலை கொதித்துக் கொண்டிருக்கின்ற போது கரண்டியை உள்ள போட்டு கொதிச்சிருச்சா அப்படின்னு பார்த்து வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்காண்டி கரண்டியை உள்ள போடும்போது பிஸ்மில்லா இருந்துச்சா. அப்புறம் ஓகே வெந்துருச்சு, சோறு வந்துருச்சு. அது எப்படி அந்த பானையில இருந்து கரண்டியில எடுத்து சோத்தை நசுக்கி பார்க்கிற போது பிஸ்மில்லா. எத்தனை பிஸ்மில்லா, அதை வடிக்கின்ற போது பிஸ்மில்லா, வடித்து முடித்து இறக்கி வைக்கின்ற போது பிஸ்மில்லா. இப்ப இத்தனை பிஸ்மில்லா இருக்கா? இல்லவே இல்லை. லைட் அடுப்பு பத்தியாச்சு. குக்கர்ல எல்லாத்தையும் ஒன்னா தூக்கி அரிசிய போட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே திருமணம் வச்சாச்சு. இங்க இதை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரே கை வேலையும் கண்ணு டிவிலே இருக்கும். கண்ணில் இருக்கும், டிவியே பார்த்துட்டே இருக்கும். அரிசி அரைக்க வேண்டிய வேலை இல்லை, தண்ணி ஊற்றும் போது பிஸ்மில்லா கிடையாது, அரிசி போடும் போது பிஸ்மில்லா கிடையாது, அடுப்பு பொறுத்தும் போது பிஸ்மில்லா கிடையாது, அடுப்பு சக்தி வைக்கும் போது பிஸ்மில்லா கிடையாது, எல்லாருக்கும் பிஸ்மில்லா கிடையாது. ஆக மொத்தம் பிஸ்மில்லா இருக்கிறது யாரு சொல்லுவா? குக்கர் சொல்லு வெந்துட்டு பாத்தீங்களா? ஏமா நீல சொல்லணும் பிஸ்மில்லாக, குக்கர் சொல்லி முடிஞ்சு வச்சு. பறக்கத்து இருக்கா? 25 கிலோ வாங்கிக்கொண்டு போடுறாரு, 15 நாளையிலே முடிஞ்சு போகுது. அரிசி ஆயிட்டாங்க, 25 கிலோ தான். ஆமா, நான் தான் கொட்டி கொட்டி அவிச்சு தின்னுட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்து தான் போட்டேன். பிள்ளையும் நீ இந்த மொத்தம் வச்சுட்டீங்க. பிள்ளையும் நீ இந்த கூட சொல்லி சைத்தான தினமும் தின்னா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லணும். பிள்ளைக்கு சோத்தை போட்டு ஊட்டுகிற போது வச்சுக்கிற போதே சனிய வந்து சாப்பிட்டு தொலை. யார 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து சோறும்பதற்குண்டான வாய்ப்பு பெற்ற அந்த சிறுவனை சிறுமியோ சைத்தானே எருமையே வா தின்னு தின்னு தெரிஞ்சுட்டு போய என்கிட்டாங்க. நம்ம போட்டு இந்த மைய இருக்கிட்டு என்ன விடணும். உள்ள கூப்பிட்டு உள்ள வீட்டுக்குள்ள அவன் நுழைகின்ற போது அல்லாஹ்வின் நினைவு ஊருக்கு நுழைய வைக்கணும். ஆற்றல் இருந்து உள்ள நுழைஞ்ச உடனே நுழையும் போது அவன் என்ன செய்யணும்? அல்லாஹ் நினைவு கூறணும். உங்களுக்கு அந்த துஆ செய்யணும். எப்படி துஆ செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லணும். யாருக்கு? மகனோ மகளோ வீட்டில் கணவனோ சகோதரனோ சகோதரியோ வீட்டுக்கு வெளியிருந்து நம் வீட்டுக்கு நுழைகிறார் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுடைய சலாமும் சலாமத் என்று சாந்தியும் சமாதானமும்
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நம்ம பிள்ளைங்க பழக்கம் இருக்கா? அவன் பாட்டு திறந்து விட்டவங்க நுழையலாம். யாரும் நினைவு கூறல, அல்லாவை நினைவு கூறவே இல்லை. என்ன நினைவு கூர்ந்து நுழையணும்? அங்கெல்லாம் செல்லாசிரமர்களை ஒரு தோழர் சாமி பார்க்க வராங்க, டக்குனு உள்ள வெளியே போகணுங்க, வெளியே போங்க, சலாம் சொல்லிட்டு உள்ளே வாங்க. என்னக்கா சொல்லியிருக்கோமா? கணவன் வீட்டுக்கு போனாலும் சரி, நம்ம கொண்டாட்டி நாங்களாம் சொல்றதா? என் வீட்டை மாதிரி சலாம் சொன்னா தப்பா போயிருவோம். சலாம் சொல்லக்கூடாது சட்டத்தில் இருக்கா? நுழைந்தாலே சலாம் சொல்லணும்னு மார்க்கம் சொல்லுது. உன் மனைவி சலாமத்தா இருந்தா உனக்கு தானே நல்லது. உன் மனைவி நோய் நொடி இல்லாமல் சலாமத்தாக இருக்கின்றது நல்லதா இல்லையா? சொல்லதில்லை. பில் அடிக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் சலாத்தை அனுப்புங்க. குதித்து வருகின்ற பாலிலே, பொங்கி வருகின்ற பாலிலே ஒரு சொட்டு நீரை ஊற்றினால் எப்படி அந்த பால் அடங்கி அமர்ந்து விடுகிறதோ, அதே போன்று அவர்கள் கோபத்தோடு இருந்தால், கஷ்டத்தோடு இருந்தால், ஏதாவது கவலையில் இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லுகிற போது அல்லாஹ்விற்கு அந்த நினைவு அங்கே ஏற்படுத்துகின்ற போது சாந்தியும் சமாதானமும் அருளும் பரக்கத்தும் உண்டாகட்டும் ஏற்படுதுங்க. அதாவது அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன அலைஹிஸ்ஸலாம் வாங்க, பொங்கி வந்த பால் அமர்ந்து விடுகிறவன் அமர்ந்து விடுகிறோம். என்ன செய்யணும்? சொல்லணும். இல்ல நினைவு கூறல. அதனாலதான் அருள் குடியிருக்க வேண்டிய வீட்டில், அருள் இறங்க வேண்டிய வீட்டில், அருள் சூழ வேண்டிய வீட்டில் இருள் சூழ்ந்து இருக்கிற, இருள் சூழ்ந்து இருக்கிற. அல்லாஹ் என்ன சொல்றா? ஃபதுகுருனி, என்ன நினைங்கள், அது கொடுக்கும் உங்களை நினைக்கின்றேன். வஸ்குருனி, எனக்கு நன்றி செலுத்துங்க. வலா தக்குல் மாஷா யார் உள்ளதினாலும் ஈமான் உள்ளவர்களே, உதுகுருல்லாஹ திக்ரன் கதீரா, அதிகமாக திக்ர் செய்யுங்க. நம்ம மக்கள்கிட்ட என்ன திக்ர் இருக்குது? திக்ர் தான் அடிச்சிருதில்ல. நாம என்ன சொல்லிருக்கோம்? பள்ளியாசல் வாரம் உட்காந்து சில பள்ளியாசல் வச்சிருக்காங்க, திக்ர் வச்சிருக்காங்க. ராத்தி பத்து ஜலாலைன்னு வச்சிருக்காங்க. அந்த திக்ர், அதுல என்ன திக்ர்? நிறைய திக்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத திக்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத திக்ர். எப்படி திக்ர்? வேலைக்கிழமை மௌலிது, அது ஞாயிற்றுக்கிழமை மௌலிது, வேலைக்கிழமை திக்ர். திக்ர் எப்படி திக்ர்? என்ன பார்த்தோம்? ஹக்குனா என்ன? ஹக்குனா உண்மைன்னு அர்த்தம். தூண்கிறது அரபியில கிடையாது. தூண்கிறது கிடையாது, உருது வார்த்தை. தூ ஜாப்பா சொல்லுவாங்கல்ல, அது உருது வார்த்தை. அதுக்கடுத்து உண்மை. உண்மை, நீ உண்மை, உண்மை நீ உண்மை. இதான் திக்ரு. இப்படியா திக்ரு சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் மௌஜூ தும்பி குஜூ, அல்லாஹ் மௌஜூ தும்பி குஜூ, திக்ரு. இப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. இல்லவே அவர்கள் அழகாக தெளிவாக நமக்கு நன்மை தருகின்ற வழி என்பவைகளோ அவைகள் அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி தஸீலத்தானி ஃபீ மீசானி, இரண்டு வார்த்தைகள் மொழிவதற்கு இலகுவானது. என்ன செய்ய சொல்றது கஷ்டமாக கிடையாது. ரொம்ப வாய்ப்புல நுழையவே மாட்டீங்க. எல்லாம் நுழைய, இது மட்டும் நுழைய அப்படின்னு சொல்ற பாத்தியா? இல்லவே இல்ல. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி தஸீலத்தானி ஃபீ மீசானி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா. என்ன கலிமா? இஸ்லாத்து 5 கலிமா. அப்படியா? அப்படியே 5 கலிமா கிடையாது. கலிமத்தான் வார்த்தைகள். என்ன எப்படி வார்த்தை? தஸீலத்தான் ரொம்ப இலகுவானது, ஆனா மீசான் கனமானது. தஸீலத்தான் கனமான, ஃபீ மீசான் மீசான் கனமானது. ஹஃபீஃபத்தான் அலல் லிசான் மொழிவதற்கு லேசானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது கஷ்டமாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். டெய்லி ஒரு உட்கார்ந்து ஒரு 100 தடவை சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். பள்ளியாசல உட்கார்ந்து கையை கட்டிக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு பச்சை தலப்பாக சொல்லிட்டீங்களா? வீட்டுக்கு போறீங்க, சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹான் போங்க, சொல்லிட்டே போங்க.
நடந்துட்டே போங்க. அழகா சொல்லுங்க. என்ன ஆகுது? உங்கள் மீதானில் கனமாக ஆகிவிடுது. உங்கள் நன்மை தட்டுல நாளை மறுமையில நன்மை தட்டு கணக்க வேண்டும் அல்லவா? அந்த கணத்திற்கு இது ஒரு வாய்ப்பாக ஆகிவிடுகிறது. இறைவன் நினைவு கூறுவது. அதுல என்ன சொல்றது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அடுத்து என்ன நபி நாயகம் சொன்னாங்க? கடல் நுரையளவு பாவம். உங்களோட என்னங்க? கடல் நுரையளவு உங்கள்ட்ட பாவம் இருக்கு. அந்த பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு என்ன சொல்லணும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இவ்வளவுதான். அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. என்னன்னா கடல் நுரையளவு பாவம் இருந்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி நாயகம் சொல்றாங்க. இதெல்லாம் கஷ்டமானதா? லேசானதா? ஆனா நாம் சொல்ல மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோங்க. நாம வாட்டுக்கு நிறைய பேர் ஹெட்போன் மாட்டி விட்டு சினிமா பாட்டை கேட்டுட்டு போறோம். இருக்கிறவங்க செல்போனோட தொடர்பு, ஹெட்போனோட காது செவிட்டு மிஷின் மாதிரி ஒன்று மாட்டிக்கிட்டு அதை கேட்டு போறோம். யாரும் நினைவு கூறுவதில்லை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உன் நாவும் நனைந்து இருக்கட்டும். திகிர்ச்சி எச்சியை நாக்கு நிச்சயம் நனைந்து இருக்கும். எச்சி மாறி மாறி ஊறிக்கொண்டு இருக்கும். அப்படி ஊறுகிற போது உனக்கு உன் உடலில் நீ உண்ணுன்ற உணவுடைய செரிமானம் அதிகமாயிடும். அலாம் இருக்கிறாய் தத்மைந்த குழு உள்ளங்கள் அமைதி வருவதற்கு திகிர்ச்சி. உள்ள அமைதி வருவதற்கு திகிர் செய்ய. திக்கிற விட்டுட்டு பள்ளியாச்சல அஜித்து ஞாயிற்றுக்கிழமை ஓதுறாரு, அல்ல அஜித்து வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை நைட்ல ஓதுறாரு. அதான் திக்கிட்டு அத்துக்கு அதான் மூச்சு முடிச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்லி தந்த திக்கிற அது இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷை. இது கஷ்டமாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷை கதீர். காலையில 100 தடவை ஓதுங்க. இந்த முறை 100 முறை ஓதுங்க. 100 நன்மை எழுதப்பட்டு 100 தீமை அழிக்கப்பட்டு 100 அந்தஸ்து உயர்த்தப்படும். எத்தனை சிறப்பு! நன்மை எழுதுறது, பாவம் அழிகிறது, அந்தஸ்து உயர்கிறது. 10 அடிமையை உரிமை விட்ட நன்மை. எத்தனை அடிமைங்க? 10 அடிமையை உரிமை விட்ட நன்மை. அதோடு மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சைத்தானுடைய சீர்துகள், சைத்தானுடைய ஊசலாட்டம் உங்களுக்கு இருக்கவே செய்யாது. எதை ஓதுனா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். சரியா? லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்று எல்லா காரியங்களும் நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரமே நடக்கிறது என்பதோடு சொல்கிற போது அல்லாஹ் அதனுடைய சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன செய்யுது? யார் ஒருவர் லா இலாஹ அதாவது லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்கிறாரோ, சொர்க்கத்தில் என்ன செய்யப்படுகிறதா? ஒரு மரம் இடப்படுகிறதா? அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அதுலுக்கு மலாக்கன்சி மின் குனூஸில் ஜன்னா லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்று ஒருவர் சொல்வாரேயானால் 10 தடவை சொன்னாருங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சொர்க்கத்துல தோட்டத்துல 10 மரம். 100 சொன்னா 100 மரம். 100 மரம் இந்த ஏரியாவில் நட்டா எத்தனை ஏக்கர் வேணும்? ஒரு நாளைக்கு 100 தடவை, ஒரு நாளைக்கு 500 தடவை, ஒரு நாளைக்கு 1000 தடவை. சும்மா இருக்கிற எவ்வளோ உட்காந்து சொல்லிட்டுங்களா? அவ்வளோ போதீங்களா? ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒருவர் லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்வார். ஆனால் ஒரு மரம் ஒவ்வொரு திக்கிற்கும் ஒவ்வொரு அந்த தஸ்பீஹுக்கும் உங்களுக்கு மரம் இடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நாளை மறுமையிலே நம்முடைய நன்மை தட்டு காப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். கடையில் உட்கார்ந்த, டீ கடையில் உட்கார்ந்த, ஊர் புறணி பேசிக்கிட்டு, டீ கடையில் உட்கார்ந்து ஊர் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு உட்கார்றத விட
நபிகள் சொன்னார்கள் அல்லவா, மக்கான யுத்திமில்லாய் வல்யோமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருக்கிறீர்களோ ஃபல்யகுல் கைர், நல்லதை பேசுங்க, நல்லதை பேசுங்க. என்ன நல்லது பேசுறது? இது நல்லது தானே. திடீர்னு உட்காந்துருக்க, இங்க உட்காங்க அடுத்தவனை பத்தி புறம் பேசணும் அப்படின்னா, புறம் பேசினா என்ன அர்த்தம்? உன் சகோதரனுடைய, இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கு சொல்லும். நல்லா கேட்கலாம். ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபக்கரிஹ்துமூஹு. ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், இறந்து போன உன் சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கு நீ விரும்புவாயா? இப்படி ஃபக்கரிஹ்துமூஹு, வெறுப்பீர்கள். அதை செய்ய வெறுப்பீங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது? நாம் மற்றவர்களை பற்றி நாம கடையில் உட்காந்து, பஸ் ஸ்டாப்ல உட்காந்து, நேரம் போகணும்னு உட்காந்து, அது பள்ளியாச்சுதான் இருக்கணும். பேசுவோம், அந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம்? மாமிசத்தை திங்கிற அர்த்தம். எப்படி மாமிசத்தை? இறந்து மனம் சகோதர மாமிசத்தை வெறுப்பீர்கள் சொல்றாங்க. அதனால பேசாதீங்க. திக்கர்கள் அல்லாம அதிகமாக நினைவுங்க. நீங்கள் அல்லாவை நினைவுகளால் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் திருமறையை சொல்வதற்குள்ளா கதீரம் லால்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது நீங்கள் வெற்றியாளர்களாக ஆய்வுகள் என அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறார். அப்படி வெற்றியாளர்களாக ஆக வேண்டியதற்கு தான் வார ஜும்மாக்களிலே நம்முடைய தோழர்கள் ஆளுங்கள் வதுக்குள்ளா கதீரம், அதிகமாக வதுக்குள்ளா கதீரம் லால்லக்கும் துஃப்லிஹூன், அதிகம் நீங்கள் திக்கு செல்ல வெற்றி அடைந்தவர்களாக. வறுமையில நன்மை கற்று கணக்க வேண்டும். நன்மை தீமை நெருக்கப்படும் அல்லவா? அப்படி நன்மை கற்று கணக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அதிகம் சும்மா இருக்கிற நேரங்களில் சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹி சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹி அலி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற திக்ர்களை சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் திக்ர சொல்லுங்க. இப்படி சொல்வதன் மூலமாக நாம் நாளை மறுமையிலே நம்முடைய நன்மை கற்று கடப்பதற்குண்டான வாய்ப்பை நாம் இப்போதே தயார் செய்திருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. எல்லாம் அல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. காலை மாலை எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்ந்தவனா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மன் யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். அன்புக்குரியவர்களே, முதல் முறையிலே நாம் அல்லாஹ் சொல்கின்ற யா அய்யுஹல்லதீன ஆமனூக்குள்ளா விக்ரம் கதீரா, ஈமான் கொண்டவர்களே, மற்றவங்களாம் சொல்லவே இல்லை. யா அய்யுஹன் நாஸ் அப்படின்னா கலிமா சொன்னதும் எல்லாருமே சேர்த்து சொல்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னா யார் அல்லாஹ் நம்பினா அவங்களை சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கி சூழ்ச்சில ஓத ஆரம்பிச்சா சஹாபாக்கள் செவிதாழ்த்து கேட்பாங்க. அல்லாஹ் நமக்கு எதை கட்டளை போகிறான், அந்த கட்டளை செயல்படுத்துவது மூலம் நமக்கு நன்மை கிடைக்குன்னா ரொம்ப செவிதாழ்த்து கேட்பாங்க. அது அல்லாஹ் எதோ ஒன்று தடை செய்ய போறான், அந்த தடை செய்வதன் மூலம் நமக்கு நன்மை இருக்கும். குர்ஆன்ல நன்மை இருக்கிறது, நன்மை இருக்கா இல்லையா? நன்மை செய்வதன் மூலமாக நன்மை இருக்கிறது, தீமையை தடுப்பதன் மூலமாக நன்மை இருக்கிறது. செய்யாமல் இருக்க நன்மை இருக்கா இல்லையா? அதை சொல்லுவாங்க. நினைச்சுவாங்க சஹாபாக்கள் செவிதாழ்த்து கேட்பாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தனது திருமறைகளை சொன்ன திக்ர், உனக்கு நிம்மதி வேணும்னா திக்ர் செய். அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் உனக்கு அமைதி இருக்கிறது. தனியாக உட்கார்ந்து கவலை, கஷ்டம், தூக்கம், துயரம்,
கனியாபுரா அவ்வளவா குவத்தை இல்லாமல் சொல்லிட்டு விடை இருக்கிறது. இலை இருக்கிறது, விடை இருக்கிறது. அந்த விடையை அதை சொல்லி அனுபவித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா விஷயங்கள் இப்ப தும்மினா என்ன சொல்லணும், நமக்கு சொல்லிருக்காங்க. சொல்லுறாங்க தும்முனா அழுகுறான்னு சொல்லுவோம். நாம என்ன சொல்றோம், அழுகுறா சொல்றோம். தும்முன நேரத்தை சொல்ல வந்தேன், நான் இருக்கும்போது கூட்டாத கூட்டுனா தூசி வந்துச்சு, அலர்ஜி ஆயிடுச்சு, டெஸ்ட் அலர்ஜி. அது நினைச்சுன்னா தும்மல் வந்துட்டே இருக்கான் அப்படியே சொல்லிட்டு சொல்லலாம். தும்மல் வந்து வெளியேறிச்சு போய் வேண்டியதுன்னா டெஸ்ட் அலர்ஜி. அதனால நினைச்சாரு ஆச்சு சனியை பிடிச்ச தும்மல் என்னை விட்டு போகவே மாட்டேன் என்ன சொல்றது, அப்படியே சொல்லிட்டு சொல்லலாம். ஆச்சு தும்னா ஹார்ட் நிற்கிறது, திரும்ப இயங்குது. அப்படி என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். தும்முனவர் சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யணும். ஏன்னா உனக்கு வாழ வச்சுட்டான் அல்லாஹ் என்ன செஞ்சா, தும்மன மூலமா டக்குன்னு போயிருந்தா என்ன செய்யணும், பள்ளியாசன அறிவிப்பு வந்துடும். இன்னாலில்லாஹி மரண அறிவிப்பு முடிஞ்சோமா இல்ல, வாழ வச்சுட்டாங்க. உனக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யணும். அப்புறம் இப்ப நமக்கு துவா பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும், யஹ்தீக் முல்லா வெஸ்லி பாலம். யாரு தும்முனவர், யாருக்காக பக்கத்தில் அல்லாஹ் ரஹமத்துல்லாஹி உனக்கு ரஹமத் செய்ய சொன்னார்ல, அவருக்கு நீ நன்றி செலுத்துறது எப்படி, யஹ்தீக் முல்லா அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டட்டும். பாலக்கும் உன் காரியங்களை இலவாக்கி, உனக்கு கவலை கஷ்டம் துக்கம் சிரமம் பல்வேறு பிரச்சனைகள் அந்த இலவாக்கி விடட்டும் என்று துவா செய்யுமாறு அப்பவும் நினைவு கூறுவதற்கு இவர் கற்றுத்தந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். யார் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து புறந்தள்ளியவர்களாக பொதுபோக்காக இருக்கிறார்களோ அவருடைய நஷ்டவாளிகள் என்பதை தான் அல்லாஹ் யார் என்பதை நாமும் ஈமான் உள்ளவர்களே லாத்துலிக்கும் அம்பாளுக்கும் அவளாருக்கும் அன்பிக்கிறீர்களாம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து மனைவி மக்கள் மாட மாளிகை கூட கோபுரம் தோப்பு துறவு வாய்க்கால் வரப்பு எல்லாம் இருக்கு என்கின்ற இருமாப்பில் அல்லாஹ்வை மறந்து விட்டால், அல்லாஹ்வை மறந்து விட்டால் அப்படி இருந்துடாதேன்னு சொல்றேன். அப்படி இருந்தாரு பம்பாளுக்கும் அன்பிக்கிறா. அல்லாஹ்வை நினைவுகளிலிருந்து உன்னுடைய பொருள், உன்னுடைய மனைவி மக்கள். பொருள் என்னது, தோட்டம் தரவு தான், வீடு வாசல் தான், வயல் வரப்பு தான், எல்லாம் எனக்கு இருக்கு, நான் பார்த்துக்கிறோம்டா. அப்படி இருமாப்பில் இருந்தா, அப்படி இருந்தா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தக்கூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிட்டார்கள். ஃபான்சாவும் அன்புசவும், அப்படி நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களே எல்லாம் மறக்கடிக்க செஞ்சுக்கிறாங்க. காலையில் சாப்பிடலாம்னு தெரியாது, நமக்கு எவன் பணம் கொடுக்கணும்னு தெரியாது, நமக்கு எவன் நாம எவனுக்கு கொடுக்கணும்னு தெரியாது, நாம எவனுக்கு வாங்கணும் தெரியாது, நம்ம புள்ள என்ன படிக்கும் நமக்கே தெரியாது. அது எப்படி பிறந்தா எந்த வருஷம் தெரியாது. ஏன், எனக்கு தேவை துட்டு 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 துன்யா துன்யா துன்யா. அல்லாஹ் சொல்றா கல்லதீன சொல்லலாம், அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிடாதே. ஃபான்சாவும் அல்லாஹ் உங்களை மறக்கடிக்க நஷ்டவாளியா